தேட்ரிக்கல் ரன் ஒரு ஃபில்ம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு மீடியா அப்போல்லாம் டிவிடி வாங்குவாங்க, அந்த கேசட்ஸ் வாங்குவாங்க, டிஜிட்டல் மீடியா வாங்குவாங்க. அதெல்லாம் இப்போ கம்மியானாலும் இப்போ வந்து ஓவராலாக வந்து எல்லோரும் ஃபிலிம்ஸ் தேட்டரில் மிஸ் பண்ண பிறக்கோ இல்லை தேட்டரே ரிலீஸ் ஆகாமல் டேரெக்டாக ஓடிடிக்கு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்கு வர ஃபிலிம்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ டுடே நாங்கள் என்ன சொல்ல இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்லாம் என்ன ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்கணுன்றதை அவங்க கையில் எடுத்துப்பாங்க. ஆமாம். ஸோ லெட்ஸ் சே இந்த வீடியோ வந்து ஜியோ ஹாட்ஸ்டார், நாட் டிஸ்னி ஹாட்ஸ்டார். ஸோ இப்போ வந்து அது ஜியோ ஹாட்ஸ்டார் ஆகிருக்கு நம்ம இந்தியாவில். ஸோ அதில் இப்போ ஜஸ்ட் அது எக்ஸாம்பிள் எடுத்தனா கூட நீங்கள் உள்ளே போனவொடனே நியூவாக ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்வேஸ் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பாப்புலர் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு செக்ஷனில், இப்போது இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்தோம்னா இங்கிலீஷில் இருக்கிற பாப்புலரான ஃபிலிம்ஸ் நிறைய பேர் பார்த்த ஃபிலிம்ஸு அதில் அவங்களுக்கு செக்ஷனில் வரும். தமிழ் எடுத்தாத மாதிரி வேறு லாங்குவேஜ் எடுத்தால் அந்த மாதிரிலாம் ஃபிலிம்ஸ் வரும். பட் ஆனால் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸில் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தென் 20,000 30,000 ஃபிலிம்ஸ் அண்ட் டிவி ஷோஸ் வந்து இருக்கும். நார்மலாக எடுத்துக்கு இப்போ ஒரு சோனி லைவ், ஒரு ZEE5 இந்த மாதிரி ஷோஸில் கூட பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ நல்ல ஃபிலிம்ஸ் ரொம்ப நல்ல ஃபிலிம்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பெருசாக பாப்புலாரிட்டி இல்லாததால் இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் அதுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்காதால அது ப்ரொமோட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் இப்போ நீங்கள் அங்கே அவங்க ப்ரொமோட் பண்ணுற ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து கிளிக் பண்ணி முடிச்சுட்டு போர் அடிச்சு போயிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஃபிலிம்ஸ், ஒரு நல்ல டைம் உங்களுக்கு தரத்துக்காக சில ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். இட் கேன் பி அண்டர் ரேட்டட். ஓரளவு உங்களுக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் இது வரைக்கும் அது டிஸ்னி ப்ளஸில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்காது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ. ஜியோ ஹாட்ஸ்டாரில் மீ வசந்தரா, இது ஒரு வெஸ்ட் பெங்காலி ஃபிலிம்ஸு, பெங்காலி லாங்குவேஜில் வந்த ஃபிலிமு. இது வந்து ஒரு பயோபிக், ஒரு இந்த பர்சனை வச்சு தான் பயோபிக்கான ஒரு ஃபிலிம்ஸ். இது எந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் ட்ராமாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேஜ் மியூசிக். ஆமாம், ஸ்டேஜ் மியூசிக், ட்ராமா இல்லாமல் ஸ்டேஜ் மியூசிக். ஒரு சிங்கர்ஸ், அந்த சிங்கரை பயோபிக்கராக வச்சு எடுத்துக்கிறாங்க. யூஸ்வலாகவே இந்த இப்போ இங்கே இருக்க கூத்து சொல்லுவாங்க, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ரெகரன்ஸ் கிடைக்காது, ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்காது, பெருசாக கிடைக்காது, மணி ப்ராப்ளம் வரும், அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது பேஸ் பண்ண ஒரு ஃபிலிம் தான் இந்த மீ வசந்தரா ஃபிலிம். பெங்காலி ஃபிலிம்ஸ் யூஸ்வலாக வந்து பெங்காலி ஃபிலிம்ஸ் வந்து நிறைய மூவிஸ் அங்கே வந்து நிறைய இருக்குது. அங்கே பெங்காலி ஃபிலிம் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த பெங்காலி படம்னால நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஆனால் வந்து பெங்காலி ஃபிலிம் நிறைய ரொம்ப சூப்பரான மூவிஸ்லாம் பெங்காலியில் இருக்குது. இது வரைக்கும் அது வந்து அவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லாமல் இருக்கும் பெங்காலி ஃபிலிம்லாம். ஆனால் சில நம்ம ஒரு நல்ல இது பண்ண டேரக்டர் லைக் வெற்றிமாறன், அப்புறம் அனுராக் கஷ்யப், இவங்களாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி. ஏன்னா எப்படி இப்போ மலையாளம் ஒன்று ஆச்சு, ரொம்ப நாளாக அவங்க நல்ல ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தான் நிறைய பேர் கொஞ்சம் தெரிய வருது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு டேர்மே நல்ல ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி இந்தியாவில்ன்ற மாதிரி போகுதுல. சூன் அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு டைம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் லைக் நீங்கள் ரொம்ப சீமான ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் ஃபிலிம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல பாப்புலரான ஃபிலிம். நீங்கள் பயோபிக் நிறைய பார்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டைமாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் ஃபிலிமுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஓகே, செகண்ட் நீ ஒன்று தி ஃபயர் ஆஃப் லவ். ஆக்சுவலாக நான் அது சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒருவேளை உங்கள் வீட்டில் டிஸ்னி ப்ளஸ் வந்துச்சு, ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து நீங்கள் டிவியில் வச்சுருந்தீங்கன்னா ஃபோனை தூக்கி போட்டு டிவியில் போய் இந்த படத்தை ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது வந்து எடுக்கலை, பட் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகாக ஷார்ட் பண்ண ஒரு ஃபிலிம்னால் நான் இது சொல்லுவேன், ஃபயர் ஆஃப் லவ். ஆனால் இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இது என்ன டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு 2 லவ்வர்ஸ் அண்ட் 2 கலீக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெல்கனோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்க லைஃப் எல்லாமே இது வரைக்கும் இந்த உலகத்தில் வெல்கனோஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஆளுங்க 2 பேர் தான். அவங்களுக்கு ஒரு டைமில் வந்து அமெரிக்கன் மீடியாவில் ஒரு பாப்புலாரிட்டியே கிடைச்சிது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இந்த ஒரு கப்புள்ஸ் வந்து வெல்கனோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்க மல்டிபிள் டாக்குமெண்ட்ரிஸ் அவங்களாவே எடுத்திருக்காங்க. பட் இது வந்து அவங்க எடுக்காது, அவங்க வந்து பண்ணுறது வந்து அவங்க ஆர்கியாலஜி மாதிரி போவாங்க, வெல்கனோஸை போவாங்க, வெல்கனோஸை ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க. வெல்கனோஸ் பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஏரியாவில் இருக்குல்லே மோசமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு வில்லேஜ் ஓவரால் டஸ்ட்டாக இருக்குது, அதுக்கெலாம் வந்து அவங்க போயிருக்காங்க. ஸோ அவங்க இறந்ததும் பார்த்திங்கன்னா அந்த லங் கேன்சர் ஒரு பெரிய ஒரு வால்கனோ ஒரு எரப்ஷனாக தான் இறந்துருப்பாங்க. அது வந்து மல்டிபிள் ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அதை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபிலிம்லேயே வந்து அவங்க எடுத்த ஷார்ட்ஸு, அவங்க டாக்குமெண்ட்ரிஸில் ஷார்ட் பண்ண சில வீடியோஸு, ஒரிஜினல் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அதே இவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வெல்கனோஸோடைய வேறு ஒரு ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே வச்சு அது
சீரியஸ்லி பார்க்கறதுக்கே அவங்க அந்த மொத்த ஃபில்மே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியாது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்க முடியுமோ, ஒரு வேளை நீங்கள் சொந்தமாக தேட்டர் வச்சிங்கன்னா தேட்டரில் கூட இந்த படத்தை போட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு லவ் ஸ்டோரி, அந்த ஒரு பார்ட் ஆஃப் டைம், இதுமாரி அவங்க 2 பேர் அவங்க கப்புள்ஸ் அவங்க வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான். பட் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ செகண்ட் வந்து ஃபயர் ஆஃப் லவ். தேர்ட் ஃபிலிம் என்னென்னா ஆடாஸ்ட்ரா. ஆடாஸ்ட்ரா மோஸ்ட்லி இங்கே வந்து ரொம்ப ஃபிலிம் லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடாஸ்ட்ரா. பிராட் பிட் வந்து இது வந்து ஒரு ஸ்பேஸ் சம்மந்தமான ஒரு படம் தான். இது ஃபுல் ஒரு படம் சொல்லணும்னா பிராட் பிட் வந்து ஸ்பேஸில் தனியாக சுற்றிருப்பாங்க. மோஸ்ட்லி தனியாக தான் சுற்றிருப்பாங்க. இடையிலேருந்து நீ ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்லோவான ஒரு ஃபிலிம் உங்களுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி ஸ்பேஸ் லவராக இருந்தீங்கன்னா ஆமாம் அந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ஆமாம், இது அதான் 2001 ஸ்பேஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது வந்து மெர்க்குரி அவங்க ஆமாம் அவங்க அப்பாவை வந்து மெர்க்குரியிலேருந்து 30 இயர்ஸ் முன்னாடி வந்து மாட்டிப்பாங்க. இது வந்து பையன் போய் பார்க்குற மாதிரி அந்த சுச்சுவேஷன் பார்க்குற மாதிரி ஒரு காட்டியிருப்பாங்க. இது ரிலீஸ் ஆன டைமில் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஆகலை. ஏன்னா ரொம்ப ஸ்லோவான ஃபிலிம். ஸோ தேட்டிக்கல் ஃபிலிம் இல்லை ஆல்மோஸ்ட். ஆனால் அது ஆமாம் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு செக் இட் அவுட். ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல. அதான் உண்மையாக சொல்ல. அதுக்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஸ்லோ பர்ன் மூவிஸ்லாம் வந்து தேட்டரில் யாருக்கும் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஓடிடி ஃபிலிம். அதான் அந்த ஸ்பேஸ் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிலிம் போகலாம். நான் வந்து என்ன ஃபிலிம்னா இப்போ சொல்கிறது ஃபேண்டம் த்ரெட். ஃபேண்டம் த்ரெட் வந்து ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃபிலிம் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த டேரக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து பால் தாமஸ் ஆண்டர்சன். ஒரு அவர் தெரியாமல் இருந்து அவருடைய பாப்புலரான ஃபிலிம் வந்து தேர் வில் பி பிளட்னு ஒரு ஃபிலிம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சினிஃபைல் நல்லா வந்தீங்கன்னா இந்த பால் தாமஸ் ஆண்டர்சன் வந்து ரொம்ப ஃபேவரட்டான டேரக்டர் நிறைய சினிஃபைல்ஸ்க்கு. அவர் எடுக்கிற ஃபிலிம்ஸ்லாம் கிரிட்டியாக ஒரு தீமை ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதம் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு மெஸ்டப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். அந்த லீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஃபுல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் அவர் ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கிற அங்கே ஒர்க்கர்ஸ், அதுதான் அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த லீடுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபில்மும் அவரை ஃபாலோ பண்ணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆரம்பிக்கும் போது எப்போயுமே அந்த படம் மார்னிங் ரொட்டீன் ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஃபுட்டு சாப்பிடுவார்ன்றது ஒரு வாட்டி நம்ம மொத்தமாக ஒரு 4-5 வாட்டி பார்ப்போம்னு நினைக்கிறேன். அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதையே அந்த ரொட்டீன் அவர் எப்பவுமே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவார். அதை வந்து ஆனால் அவருடைய அட்டென்ஷன் வாங்குறதுக்காக அங்கே லவர் சொல்லலாம், அங்கே ஒரு ஒர்க் பண்ணுறவங்க ஒரு மாடல் வந்து லவ் பண்ணுவாங்க இவரை. அது அட்டென்ஷன் வாங்குறது அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எப்படி போகுதுன்ற மாதிரி அவங்க 2 பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். இந்த பிடிஏக்கு வந்து 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் இந்த மாதிரி எடுக்கிறது, ஒரு பக்கம் வந்து ஃபுல் கிரிட்டி பயங்கரமாக டார்க்காக போய் எடுக்கிறது. ஸோ இது வந்து இன்னொரு சைடு ஆஃப் பிடிஏ. ஸோ இது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு சொல்கிறது சீரியஸாக. அது வந்து இந்த மாதிரி பண்ண ஹாட்ஸ்டாருக்கு வந்து டிஸ்னி, பிக்சார் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஒரு பிடிஏ ஃபிலிமும் வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக, இது வந்து ஆரண்ய காண்டம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது. தியாகராஜா குமாரராஜாவுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. சூப்பர் டீலக்ஸ் சேர்த்தார்ல அவர் தான் எடுத்த 2 ஃபிலிமில் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ் சினிஃபைல்ஸில் ரொம்ப ப்ரைஸ் பண்ணப்பட்ட படம். மிஸ்கினே வந்து சூப்பர் டீல்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு போஸ்டர், அது என்ன சீன்ஸ் ஜெயிட்ட தெரியல, போஸ்டர் ஓட்டிருக்கோம் இந்த ஆரண்ய. அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் அந்த யூனிவர்ஸ் வந்து ரிலேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொன்று வந்து இந்த போஸ்டர் இல்லை, அது ஓரம்போ படத்துடைய போஸ்டர் ஒட்டிருக்குன்னு. ஓரம்போ வந்து ஆர்யாவோட ஒரு ஆட்டோ ரேஸ்லாம் வரும் அந்த படம். அது வரும் சொல்லுவாங்க. ஆரண்ய காண்டமில் வந்து ஏதோ வந்து ஒரு கடை, அந்த கடையோட இது வந்து சூப்பர் டீலக்ஸில் அந்த கடை வரும். அது எனக்கு தெளிவாக தெரியல. பட் ஆனால் ஒரு யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ண அவரோட ஃபிலிம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தெரியாத விஷயத்தை அவரை பற்றி டீட்டெயில் சொல்லவில்லை. ஆனால் இது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே அடுத்த நல்ல ஒரு டெபிட் ஃபிலிம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஹாட்ஸ்டாரில் நான் ப்ரொமோட் பண்ணி நான் பார்த்து ஆரண்ய காண்டம் இருக்குன்னு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆவிய தலைவன் கரெக்டாக சொன்னால் ஓகே. அந்த மூவி வந்து மோஸ்ட்லி ஏதோ ஸ்டார் விஜயிலே போடுவான்னு நினைக்கிறேன். ஸ்டார் விஜய் எப்பாச்சும் ரேராக போடுவான். ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத ஃபிலிம் தான். ஸ்டேஜ் ட்ராமா இருக்கும். பட் ஆனால் ஒரு வேளை அப்போ போர் அடிக்கிற ஃபிலிமே விட்டுருப்பீங்க சின்ன வயசு. ஆமாம், எனக்கும் அந்த படம் அப்போ பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து நிறைய நானும் பார்க்கல இப்போ. பட் நிறைய ப்ரைஸ் வந்து 10க்கு. ஒன்ஸ் அந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது படம் பிடிக்காது அப்படின்னு, ரொம்ப போர் அடிக்குது பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கூட இந்த படத்தை நீங்கள் போட்டு காமிச்சுன்னா யாருக்குமே வந்து
பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டோரி எல்லாமே. அந்த பீரியட் நடக்குது. ஏன்னா வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிறது முன்னாடி கதை. அப்போ என்ன நடக்கும், அது இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி வாங்க, அந்த ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுறவங்க எப்படி அந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அவங்க எப்படி மக்கள்கிட்ட சொல்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ் டே, அந்த நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அது கிடைக்கணும், அதுக்காக வந்து மக்களுக்கு அந்த தூண்டு வரணும். அதனால எதோ பண்ணுவாங்க, ஸ்டேஜ் ட்ராமா பண்ணி வந்து நல்லா இருக்கும். நாசர் இருப்பார்ல இந்த படத்துல. நாசர், சித்தார்த், பிருத்திவிராஜ் ஆக்டிங்கும் வந்து ஒரு நல்ல ஆக்டிங் சொல்லியிருப்பாங்க. நடுவில் ஈகோ வேறு கிளாஷ் சண்டை வரும், இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்டிங் ரொம்ப சாங்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஓல்டு ஆல்பம் சாங்கும் நல்லாயிருக்கும். இல்லை காவியம் தலைவன் பார்த்தா ஒரு கொரியன் ஃபிலிம், நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஸ் ஆஃப் த டெவில். ஸோ இது வந்து ஒரு சைக்கோ கில்லர் ஃபிலிம். அந்த ஒரு ரெண்டு பேரோட ஸ்டோரி, ஒரு சைக்கோ கில்லர், அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அது ஒரு ஈகோவாக ஆயிரும் சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு, என்னாலும் அந்த சைக்கோ கில்லர் அவன் பிடிப்பானு. ஸோ இது வந்து பயங்கர த்ரில்லர் ஆக்ஷன், கொரியன் ஆக்ஷன். அந்த ஒரு இதில் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் கொரியன் பிளாட்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னா, லைக் ஓல்ட் பாய் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு இது எதுனா, நான் வந்து இந்த கொரியன் ஃபிலிம், ஜாப்பனீஸ் ஃபிலிம், எல்லா ஃபாரின் ஃபிலிமும் வந்து அந்த லாங்குவேஜில் பார்க்கறது எனக்கு பிடிக்கும். இங்கிலீஷ் டப்டு, தமிழ், எல்லா ஃபிலிமும் அந்த லாங்குவேஜில் பார்க்கணும். ஆனால் ஹாட்ஸ்டாரில் என்னென்னா இது ஒரு கொரியன் ஃபிலிம், பட் ஆனால் இதனுடைய கொரியன் வெர்ஷன் அதில் இல்லை, இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேனா அந்த ஐஸ் ஆஃப் த டெவிலில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் வந்து செக் அவுட் பண்ணலாம் ஹாட்ஸ்டாரில். தட்ஸ் குட். என்ன இது நோப் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஜார்டன் பீலோடைய 3 ஃபிலிம்ஸுமே இருக்குது. நோப் வேறு அதில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து கெட் அவுட்டு, செகண்ட் வந்து அஸ், 3 வந்து நோப். 3மே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பக்கா ஹாரர் ஃபிலிம்ஸு. நோப்பு எப்படின்னா 3மே பேய் இல்லாத ஹாரர். ஆமாம், நோப்பு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். இது வந்து தேட்டரில் பார்த்தா செம்மையாக இருக்கும். நான் ஃபோனில் தான் பார்த்தேன், ஃபோன்லேயே இதெல்லாம் லேப்டாப்லாம் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போதே நல்லா இருந்தது. நோப் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு ஹாரர். அந்த கெட் அவுட் வந்து ஒரு த்ரில்லராக, அதுவும் ஒரு மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் தான், அது ஒரு ஹாரர். 3மே அதான் சைஃபை ஹாரர் இருக்கு. பட் ஆனால் நோப்பில் அந்த ஏலியன் செம்மையாக அந்த ஒரு பெருசாக அது ஒரு ஏலியன் காட்டுவாங்க, பயங்கரமாக இருக்கும். ஓகே சாரி, ஏன்னா அது யூஎஃப்ஓ படம் ப்ரொமோட் பண்ணுது, அது என்னென்னு. ஆமாம், அது லாஸ்ட்டில் எப்படி அந்த ஏலியன் கில் பண்ணுவாங்க, அதெல்லாம் இந்த ஒரு நல்லாயிருக்கும். ஜார்டன் பீலுக்கு எப்பவுமே ஒரு தனி சினி ஸ்டைல், ஒன்று இருக்குது ஜார்டன் பீலுக்கு. ஸோ அதனால் அவர் 3 படமும் ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நல்ல ஹாரர் டைம். ஒரு ஜார்டன் பீலை ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா 1, 2, 3 3 ஃபிலிம்ஸும் நீங்கள் தொடர்ந்து அப்படியே பார்க்கலாம் ஹாட்ஸ்டாரில். ஆக்சுவலாக இந்த டிஃப்ரென்ஸில் இதான் வந்து முன்னாடி இல்லை. இப்போ வந்து ஜியோ வந்த பிறகு ஜியோ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்காக பேரமௌண்ட் ப்ளஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்த பிறகு தான் இவங்கெல்லாம் இதுவாகிட்ட பிறகு சில நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அதனால தான் மெயின் பர்பஸ் இந்த வீடியோக்கு. நிறைய விஷயம் ஸ்பாய்லர் பண்ணல, அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம் எனக்கு இது வந்து லிட்டில் மிஸ் சன்ஷைன். ஸோ இந்த ஃபிலிமும் நீங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் ட்ராமா சொல்லுவாங்கள்ல, ஃபுல் ரோட் ஃபில்மு. அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் பிளாட் என்னென்னா, அந்த ஒரு குட்டி பொண்ணு அவங்க ஃபேமிலி இருக்கும், அது வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்கும். அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக அவங்க ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பி வராங்க. அவங்க தாத்தாவை சப்போர்ட் பண்ணி கிளம்பி வருவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்கன் ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி அப்சஸ்டாக, அந்த மாதிரி ஒரு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஆள். பையன் வந்து அவன் வந்து ஒரு டீனேஜ் அடலசன்ட் ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸில் போயிட்டு பாவம் ஒருத்தன். அப்புறம் என்னோட சூசைடல் அங்கிள், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வைக்க பார்க்குற அம்மா, அப்புறம் குட்டி பொண்ணு. இப்போ தான் அவள் எல்லாமே ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரி யோசிச்சு குட்டி பொண்ணு, சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும் குட்டி பொண்ணு. ஆனால் நீ சாப்பிட்டா குண்டாயிருவேன்னு அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு அப்பா. தாத்தா வந்து எல்லாம் முடிகிற காலத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ வில்ல இருக்கிற தாத்தா. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆகாத ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரோட் ட்ரிப் போகிறது. அப்போ ஒரு ஃபுல் லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபன் ஃபிலிம். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஃபேவரட் ஃபிலிமாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து இதில் வர காமெடி சீன்ஸ்லாம் நீங்கள் வந்து லிட்டில் பிட் இந்த படம் இருக்குல்ல, இப்போ கூட அது ரொம்ப ட்ரெண்டான படம் கமல்ஹாசன், இந்த பஞ்சதந்திரம், அதில் வர மாதிரி இந்த சில சீன் டிஃப்ரென்சஸ்லாம் அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஃபீல் ஆகும். ரோட் ட்ரிப்னு மட்டும் இல்லை, அது ஒரு டெட் பாடியை வச்சுட்டு அவன் பேர் இது ஹேங்கோவரில் நடிப்பானே, அவன் பேர் இது அவங்க ஹேங்கோவர் டியூ டேட். ஆமாம், டியூ டேட் நினைக்கிறேன். அதான் இது வந்து டியூ டேட்டா, அது ஒரு ஃபன்னான மூவி தான் அது. ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்க எப்படி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படம் இருக்குன்னு. பட் ஆனால் இந்த படம் ஹாட்ஸ்டாரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. லிட்டில் மிஸ் சன்ஷைன் இஸ் ஆன் ஹாட்ஸ்டார். கோ அண்ட் செக் இட் அவுட் ரைட் நவ்.
அது எதுவுமே உனக்கு தெரியாது. ஜிம் கேரியா? ஜிம் கேரி. ஜிம் கேரியா? ஜிம் கேரி ஒரு காமெடி ஃபிலிம் இது. இது வந்து இதான் இப்போ நான் போன சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல லைட் ஹார்ட்டட் ஃபிலிமு. இதில் எப்படின்னு பார்த்தோன்னா அவன் வந்து லாயரு, ஆனால் அவங்க ஒரு பையன் பண்ணுற ஒரு விஷயால் அவனால் பொய் சொல்ல முடியாது. அந்த நாள் ஃபுல்லாக பொய் சொல்ல முடியாது. அது வந்து ஜிம் கேரியோடைய அந்த ஒரு மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அவன் பண்ணுற ஒரு அந்த ஆக்ஷன்ஸ் அதில் வந்து அதான் ஃபன்னாக போயிட்டு இருக்கோம். ஜாலியாக ஒரு 1 hour ஒரு 1 hour 15 minutes ரொம்ப சின்ன படம். அது அந்த 90s ஃபிலிம்ஸ் நம்ம அப்போலாம் பார்ப்போம்ல, அந்த ஹோம் அலோன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் இது ஒன்று. இது வந்து லையர் ரேண்டமாக நீங்கள் சும்மா ஒரு ஜாலி டைம் செக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஹாஸ்டாக் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி அதான் நாங்கள் அதான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நான் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் பண்ணேன் சார், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம், இது என்னதுன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். நீங்கள் தெரியுங்களா, அது வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், டிகேப்ரியோ, அப்புறம் டாம் ஹேங்க்ஸ், இவங்க 3 பேருக்கு வந்து கேட்ச் மீ இஃப் யூ கேன் படம். இதோட பிளாட் வந்து சிம்பிளாக என்ன பிளாட்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியல் லைஃப். அதாவது இது வந்து ஒரு லீடு, அவன் என்னென்ன வாழ்ந்துருப்பான்னா ஒரு ஃபோர்ஜரியால் ஃப்ராட் வேலை பண்ணி அவன் ஒரு பைலட், ஒரு டாக்டர், ஒரு லாயர், இன்னும் சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருந்திருப்பான் டீனேஜ் டைமில். இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்காரு, ஏமாற்றி அவங்க நிறைய ஃபேமிலி போலீஸ் ஏமாற்றிருக்கு. அப்புறம் ஒரு போலீஸ் வாழ்நாள் ஃபுல்லாக அவனை வந்து தேடி இருக்காரு. இதுதான் அந்த படமே. இது வந்து சூப்பராக ஸ்பீல்பர்க் டைரக்ஷனில், டிகேபி சின்ன வயசு ஆக்டிங்கில் எல்லாம் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு இந்த ஃபுல் படத்தோடைய பிளாட், அதோட எண்டிங்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் உங்கள் மைண்டுக்கு வரும். அது என்னதுன்னா அயன் பிளாட் மொத்தம் வேறு. பட் ஆனால் அந்த ஒரு இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக அவனுக்கு அதிலேயே பொசிஷன் தருவாங்கள்ல, அவனை ஒர்க் பண்ண வைப்பாங்களே, அந்த மாதிரி இதிலே மாதிரி இவன் பண்ணதுக்கு இதெல்லாம் நீ ஃப்ரோஜரி பண்ணியிருக்கேன்றதால உனக்கு இதை கண்டுபிடிக்க தெரியும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. வந்து அது ரியல் லைஃப் கேட்ச் மீ இஃப் யூ கேன்ல. அதே மாதிரி எந்த படம் வந்தது? கேட்ச் மீ இஃப் யூ கேன் 90s வந்த படம். ஆனால் படத்தில் எடுக்கல. அது வந்து இது மொத்தம் ட்ரக் மாஃபியா அப்படி போகும் ஸ்டோரி. கேவி ஆனந்த் அது பார்த்து இன்ஸ்பயர் கன்ஃபார்ம் ஆகிருப்பார். ஏன்னா அந்த ஒரு ஆள் இதே மாதிரி இல்லை தேடிட்டே வர்றது, ஒரு ஆள் இவன் தப்பிச்சு போகிறது, லாஸ்ட்டாக வந்து மாட்டி ஆனால் இவனே வந்து ஒர்க்கு கற்றுக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம். பட் இதில் வந்து ஒருத்த மட்டும் அவன் பண்ணுற வேலை, அவன் வந்து ஃபேக் பண்ணுற வேலை. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஸ்பீல்பர்கோடைய ஃபிலிம். நான் ஸ்பீல்பர்க் ஃபேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா டைமாக இருக்கும். ஸோ திஸ் ஆல் த மூவிஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு டிவி ஷோ மட்டும், ஏன்னா ஹாட்ஸ்டாரில் வந்து நிறைய டிவி ஷோஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிஹர்சல். இது வந்து நிறைய பேர் டைப் இல்லை, நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கருமன்ற மாதிரி நான் வெறுப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நேத்தன் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு, நேத்தன் ஃபீல்டோட ஃபில்ம் இல்லை, அவருடைய ஷோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரின்னுவாங்க. ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுப்பாங்க, ஆனால் டாக்குமெண்ட்ரி இல்லை, ரியல் லைஃப் இல்லை, அது வந்து ஃபிக்ஷன், ஆனால் பார்க்க டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். அது வந்து செம்ம கோக்கியா, அது ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபன் காமெடி சீன்ஸ்லாம் வந்து ஒரு அன்ரியலாக ஃபீல் ஆகும். ஸ்டோரி இல்லை, அது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக டாக்குமெண்ட்ரியில் அது வந்து எழுதப்பட்டது, ஒரு ஃப்ரேம் ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணது. ஆனால் அது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுப்பான். அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வேடான ஜோக்ஸு ஒரு மாதிரிலாம் வரும். ஸ்டைலு ஆக்சுவலாக உட்காந்து ஒருத்தரால் அந்த நேத்தன் ஃபீல்டில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ரீசெண்டாக வந்து தி கர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்துச்சு. அது ஆக்சுவலாக ஹாட்ஸ்டாரில் இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி. அது வந்து சம்மர் சீரிஸ். அது வந்து எமா ஸ்டோன் வேறு அதில் இருக்கும். அதில் ஒரு ஜஸ்ட் எல்லா மினி சீரிஸ் வந்து 10 எபிசோட்ஸ், ஒரு எபிசோட் 1 hour, அவ்வளோதான். சீசன் 2 சீசன் 3 அதுக்கு வராது, அவ்வளோதான். அது கர்ஸ்ன்ற சீரிஸு. ஸோ அது வந்து கிறிஸ்டோபர் நோலனே இது மாதிரி அது ஒரு புது ஜானர், இதுக்கு ஒரு ப்ரெசிடரே இல்லை. இப்போ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான் இதுக்கு ஒன்று இருக்குது, இது இன்ஸ்பயர்ட் லைட் இல்லை சொல்லுவாங்களே. கர்ஸ் வந்து சீக்வல் இல்லை, சும்மா இதோட இதோட டிஃப்ரெண்ட் வெர்ஷன். அது மாதிரி எல்லா படத்துக்கும் ஏதாவது ஒன்று கொஞ்சம் லிங்காவது சொல்லலாம். நோலன் சொன்னதே அதுதான். அந்த கர்ஸ் அவன் எடுத்து அந்த சீரிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை, ஒரு ப்ரெசிடரே அதுக்கு இல்லை. இதை வச்சு ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு ஃபில்மே இது இருக்குது, நம்ம எடுக்கல என்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்தளவு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவரது ரிஹர்சல்னு சொல்லிட்டு ஒரு டிவி ஷோ இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னே சொல்லலை, அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளாட்டை நீங்களே டிஸ்கவர் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிட்காம்ஸ். ஸோ உட்காந்து நீங்கள் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு சிட்காம் வேணும். டெய்லி ஒரு 30 minutes 25 minutes எபிசோட்ஸ் மாற்றி பார்க்கணும்னு சொல்ல பாப்புலர் நிறைய சிட்காம் வந்து அவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கங்கே பார்ப்பீங்க. அதான் இந்த சிட்காம் நான் சொல்கிறது, அது வந்து சிட்காம் இல்லைடா, அது முடிஞ்சிச்சு. அது ஒரு மினி சீரிஸ், 10 episode மினி சீரிஸ். அது இல்லை. இப்போது நெக்ஸ்ட் சிட்காம் வந்து பேர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சனி இன் ஃபிலடெல்ஃபியா. இது வந்து என்னோட ஃபேவரட்டான சிட்காம். இது வந்து நான் மொத்தமாக ஒரு லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். இது வந்து இருக்கிறதுலே ஒரு லாங் ரன்னிங் சிட்காம். இது வரைக்கும் 17 seasons இருக்குது சிட்காமுக்கு. ரொம்ப வருஷமாக இது வந்து நம்மள சாதாரண ஒரு பசங்க, அவங்க வந்து ஒரு சீசன் ஃபுல்லாக நான் சின்ன கேமராவில் வச்சு எடுத்துகிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த மெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனிகளை காமிச்சு அதை ஓகே பண்ணி அதை அவங்க வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் திருப்பி எடுத்தாங்க அந்த சீசனை. அப்போ எடுத்து அதை போட்டு ஒரு 2 season வரைக்கும் ஒரு ஸ்லோ பட்ஜெட் நார்மல் பட்ஜெட்டாக இருந்துச்சு.
அவங்களுக்கு செகண்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டேனி டேவிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய பேர் தெரியாது, பழைய பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து ஆட் ஆனார், வந்து குள்ளமாக இருப்பார். நீங்கள் அங்கங்கே ஜோக் காமெடி சீன்ஸில் பார்த்துருப்பீங்க டேனி டேவிட்டோவை. அவர் வந்த பிறகு தான் ஒரு மாதிரி கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு இந்த ஷோ. ஆனால் 17 சீசன் ரன். ஏன்னா I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I